நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. உங்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துகள். ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி நான் உங்களுக்கு வேத வசனத்தின் அடிப்படையில் ஒரு 3 ஆலோசனை சொல்ல விருப்பப்படுகிறேன். அதை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். என்னென்னா, முதலாவது, இந்த 2025வது வருடம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வருடமாக இருக்க வேண்டும் என்றால், தினந்தோறும் இந்த வருடம் முழுவதும், இந்த 2025வது வருடம் முழுவதும் தினந்தோறும் அதிகாலையில் முழங்காலில் நின்று ஜெபிப்பேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, 1 மணி நேரமாவது என்னோட கூட ஜெபிக்க கூடாதா? நம்ம முதல்ல 15 நிமிஷம் ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறம் போக போக அது 15 நிமிஷத்தை 30 நிமிஷமாக ஆக்குங்க. அதுக்கப்புறம் போக போக 45 மினிட்ஸ் ஆக்குங்க. அதுக்கப்புறம் 1 ஹவராக ஜெபிக்க ஆரம்பிங்க. இந்த தினந்தோறும் அதிகாலையில் முழங்காலில் நின்று தேவனுக்கு முன்பாக நீங்கள் ஜெபித்தால், இந்த 2025வது வருடம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வருடமாக இருக்கும். 2வது என்னன்னா, நீங்கள் இந்த வருடத்தில் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, தினந்தோறும் ஒரு ஆத்துமாக்களுக்காவது நான் ஆத்துமா பாரத்தோடு நான் சுவிசேஷத்தை விதைக்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறாரு, சுவிசேஷம் அறிவிப்பது ஒவ்வொருவருடைய தலையாய கடமை. சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் நமக்கு ஐயோ. இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு புரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அதனால ஆத்துமா பாரத்தோடு ஒவ்வொரு நாளும் ஒரு ஆத்துமாக்களுக்காக சுவிசேஷத்தை சொல்லுங்க. சுவிசேஷத்தை சொல்றது என்னன்னா ஒரு சிம்பிள் தான். கர்த்தருடைய பலத்தினால சொல்லுங்க. என்ன சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். மரணத்துக்கு அப்புறம் 2 வாழ்க்கை தான். 1 பரலோகம், 1 நரகம். பரலோகத்துக்கு போகிற ஒரே வழி இயேசு கிறிஸ்து. இதை சொல்லுங்க. மனம் திரும்ப வைக்க வேண்டியது தேவனுடைய கையில் இருக்குது. இந்த 2025வது வருடத்தில் தினந்தோறும் கிறிஸ்துவை அறியாத ஆத்துமாக்களுக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிப்பேன்னு சொல்லி என்று தீர்மானம் பண்ணுங்க. அப்பொழுது இந்த 2025வது வருடம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வருடமாக இருக்கும். 3வது, இந்த 2025வது வருடத்தில் ஆண்டவரே, தினந்தோறும் வேதத்தை தியானித்து என் மனதில் இதயத்தில் நான் பதியத்தக்க எனக்கு கிருபையை கொடுங்க, ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஏன்னா சங்கீதக்காரன் அழகா சொல்லியிருக்கிறாப்ல, நிறைய இருக்குது, அதில் நான் சிலவற்றை மட்டும் சொல்கிறேன். கர்த்தாவே உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. கர்த்தாவே உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி இராது இருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். கர்த்தாவே உம்முடைய வசனத்தை காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கு என் கால்களை விலக்குகிறேன். கர்த்தாவே உம்முடைய வார்த்தையில என் காலடிகளை நிலப்படுத்தி ஒரு அநியாயம் என்னை ஆள விட்டாதிரும். கர்த்தாவே சத்திய வசனம் முற்றிலும் என் வாய் நின்று நீங்க விடாதியும். கர்த்தாவே உம்முடைய வேதத்தை எப்பொழுதும் என்றென்னைக்கு கை கொள்ளுவேன், காத்துக்கொள்வேன். கர்த்தாவே உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுறாதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தாவே, வீண் சிந்தனைகளை வெறுத்து உம்முடைய வேதத்தில் நான் பிரியமாக இருக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரில் இல்லை. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் இந்த 2025வது வருடத்தில் ஆண்டவரே, தினந்தோறும் உம்முடைய வேதத்தை தியானித்து என் இதயத்தில் வைப்பேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நீங்கள் சொல்லலாம், எனக்கு வசனம் மறந்து போகுது, என்னால் ஞாபக சக்தி இல்லை. பரிசுத்த ஆவியானவர், நீங்கள் வாஞ்சியோடு கேட்டிங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் அந்த எல்லா வசனத்தையும் உங்களை இதயத்தில் பதியத்தக்க உங்களுக்கு கிருபையை கொடுப்பார். அதனால் இந்த 2025வது வருடத்தில் 3 தீர்மானங்கள் பண்ணுங்க. என்னன்னா, முதலாவது, ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதும் தினந்தோறும் அதிகாலையில் முழங்காலில் நின்று நான் ஜெபிப்பேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. 2வது, ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதும் தினந்தோறும் ஒரு ஆத்துமாக்களுக்காக நான் சுவிசேஷத்தை விதைப்பேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. 3வது, ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதும் உடைய வேதத்தை தியானித்து தினந்தோறும் வேதத்தை தியானித்து எல்லா வசனத்தையும் இதயத்தில் பதித்துக் கொள்வேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இதை நீங்கள் செஞ்சு பாருங்க. உங்கள் என்ன தேவைகளோ அந்த தேவைகளை கர்த்தர் உங்களுக்கு சந்திப்பார். கர்த்தர் உங்களை குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆனால் இதை செய்யும் பொழுது பிசாசும் சாத்தானும் நம்மளை சும்மா விட மாட்டான். நம்ம வீட்டார் மத்தியிலும்
வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் மத்தியிலும், நம் குடும்பத்தார் மத்தியிலும், நம்ம சுற்றி இருக்கிற சொந்த பந்தங்கள் மத்தியிலும், வேலை பார்க்குற இடத்துலையும் பிரச்சனைகளை கொண்டு வருவான். ஆனால் நீங்கள் பயப்படாதீங்க. உலகத்தில் இருக்கிறவரினும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். நீங்கள் என்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் சரி, வேதத்தை விட்டுறாதீங்க, ஜெபிக்கிறதை விட்டுறாதீங்க, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதை விட்டுறாதீங்க. இதை செஞ்சு பாருங்க. இந்த 2025வது வருடம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வருடமாக இருக்கும். இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா. ஹாப்பி நியூ இயர்.